தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கதிட்டல் சாலையில் உள்ள ஓட்டலில் தங்கியுள்ள செந்தில் பாலாஜியை காண திமுகவினர் குவிந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு நேற்று புழல் சிறையிலிருந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய நிபந்தனை ஜாமீனில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்துள்ளார். நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அவர் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்தவரை அவர் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுகிறார். அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் முன்பு திமுகவினர் தற்பொழுது திரண்டு வருகின்றார்கள். குறிப்பாக கரூர் பகுதியிலிருந்து ஏராளமான திமுகவினர் தற்பொழுது செந்தில் பாலாஜியை காண்பதற்காக வந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஹோட்டல் வளாகத்தில் அவரது ஆதரவாளர்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கின்றார். அதே போல அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஏற்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.